வாசிப்போம். ஜான் சாப்டர் 1 verse 16. யோவான் 1:16. அவருடைய நிறைவிலிருந்து நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். From the overflow of his fullness we receive grace heaped upon more grace. பாருங்க, சில என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருபைன்றது சர்வைவ் பண்ணதான் அவங்கள உதவி செய்து அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனா இன்னைக்கு சத்தியம் உண்மையிலே உங்களை ஒரு it will give a smile on your face. Grace doesn't just help you cope, grace increases your capacity. கோப் அப் பண்றது மட்டும் இல்லைங்க, உங்களோட கெப்பாசிட்டியே அதிகமாக்கும். டெட்டிலிஸ்டாயின்னு ஆண்டவர் சொல்லும்போது, இயேசு சொல்லும்போது, அவர் வேலையை மட்டும் முடிக்கல so that you can barely live enough. He finished the work so you could live overflowing. சும்மா ஏனோ தானோ வேலை பண்ணல, அவர் பரிபூர்ணமாய் பண்றாரு. பண்றது நிமித்தமாய் நீங்களும் நானும் நிறைவாய் ஓவர்ஃப்ளோ. ஒரு கப் எடுத்துக்கோங்களேன், அந்த கப்பில் நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் கப் நிரம்புது, ரெண்டாவது கப் நிரம்புது, மூணாவது கப் நிரம்புது, அதுக்கு மேலே அப்படியே அடுக்கி 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 ஹீப்ட் அப்பான் கிரேஸ்ன்ட்டு ஹீப்டு அடுக்கி வச்சு ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நீங்களும் விதமாகவே ஓவர்ஃப்ளோ பாவீங்க. இது சும்மா கடமைக்கு ஜஸ்ட் மேனேஜ் பண்ணிட்டு போற காலம் கிடையாது, இது மோர் தென் இனஃப்ன்ற காலம். சும்மா ஏனோ தானோ போதும், வயிற்றுக்கும் கைக்கும் அப்படி நிறைவாய் அமுக்கி குலுக்கி அநேகர் உங்கள் மடியில், அப்பொழுது நீங்கள் அமுக்கி குலுக்கி அநேக ஜாதிகளுக்கும் தேசங்களுக்கும் கர்த்தர் நிறைவாய் உங்களை வைப்பார். ஆமென். அப்போ யோசேப்பு ஓட கதைக்கு போவோம். யோசேப்பு அரண்மனையில் அந்த டேபிளில் எல்லாருமே போஷிக்கப்படுறாங்க. பெஞ்சமினுக்கு மட்டும் 5 மடங்கு அதிகமாய் பெற்றுக்கொண்டான். அவன் கேட்கல, அவன் எதையும் சாதிக்கல. ஆனா எப்பொழுதுமே கிருபை என்ன செய்யும்னா, ஜனங்களை ரெடி பண்ணும். எதுக்கு? கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு. கிரேஸ் நெவர் embarrasses you with excess, but grace equips you with capacity. காலை பாருங்க, 85 வயசு. most people slow down with age. அப்படியே காலம் வயசு ஆக ஆக அப்படியே எல்லாமே ஸ்லோ ஆரம்பிச்சிடும். காலை 85 வயசுல சொல்றான், இந்த மழையை நெப்ப கொடுங்க அப்படின்றான். கசப்பு இல்லை, ரிக்ரெட் இல்லை, பயம் இல்லை. ஏன்? கிரேஸ் doesn't drain strength, கிரேஸ் renews it. காலை எதையோ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணல, அவன் தேவன் ஏற்கனவே எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணாருன்ற உணர்வுள்ளவனா இருந்தான். அதுதான் பெஞ்சமினின் கெப்பாசிட்டி. உங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும்? கர்த்தர் உங்களை அமுக்கி குலுக்கி, அதுதான் உங்க கெப்பாசிட்டி. அநேக ஜாதிகளுக்கும் தேசங்களுக்கும் நீங்க கொடுப்பீங்க, அதுதான் உங்க கெப்பாசிட்டி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிரேஸ் prepares you for what's ahead, not just what you have been through. சும்மா இருந்த கடந்து வந்த பாதைகள் எல்லாம் அப்படின்லாம் இல்லை. வரப்போற நாட்களும் வீக்காலத்திலையும் நித்தியத்திலையும் நீங்க என்ன இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். 5 மடங்குன்றது ப்ரைடு கிடையாதுங்க, பெருமை கிடையாதுங்க, அது ஆயத்தத்தை காட்டுது. கர்த்தருக்கு ஏன் அதிகமாக கொடுக்குறாரு? ஏன்னா அநேகர் உங்களை ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏன் அதிகமாக கொடுக்குறாரு? ஏன்னா கட்டுவான பணிகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் அநேகம்? ஏன்னா மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்மிங். அண்ட் கிரேஸ் சொல்லுது, தேவ கிருபை இன்னைக்கு சொல்ற காரியம், யூ கேன் ஹேண்டில் திஸ், யூ வில் டூ திஸ். அப்போ ஐசியா 61:4 திரும்பி வருவோம்.
ரீபில்டிங் ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ். என்ன தேவை? எனர்ஜி தேவை, ஒரு தரிசனம் தேவை, என்டியூரன்ஸ் தேவை, தாக்கு பிடிக்கணும். ஆனா கர்த்தர் எப்பொழுதுமே உங்களை வெறும் கையா அனுப்பிச்சே விடுறதில்ல. நிறைய பேரு தேவ சமூகத்துக்கு வரும்போதும் தேவ சமூகத்துல இருந்து வெளியில போகும்போதும் வெறும் கையா போனா அது அப்படிப்பட்ட ஒரு, அது என்ன சொல்ல, கிறிஸ்து யாருன்னே உங்களுக்கு தெரியல போல. அவர், நான் சொல்றேன், கிருபை உங்களோட பலத்தை இந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக எப்படி இருந்ததோ அதோட 1000 மடங்கு உங்க பலன் பெருக செய்வார். ஆமென். ஒருவேளை if you have felt I don't know I can do this, இது பண்ணுவேன்னா இல்லையானே தெரியல, ஒருவேளை இது எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தா, ஆல்ரெடி நான் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆயிட்டேன், அதனாலதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அதனாலதான் நான் நிறைய கிருபையை உனக்கு அளிக்கிறேன் அப்படின்றாரு. You are not overwhelmed, you are just expanded. Amen. இன்னைக்கு ஒரு மனமாய் சேர்ந்து நம்ம டிக்ளேர் பண்றது என்னன்னா, you will, I will feel stronger than yesterday, I will think clearer than before, I will carry more without stress. எது ஒரு காலத்துல பாரமா இருந்ததோ அது இப்ப மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு வேளை சாத்தியமே இல்லாத ஒரு காரியம் இன்னைக்கு சாத்தியப்படும். It will be achieved. ஏன்னா கிருபை அளிக்கப்படுதுங்க உங்களுக்கு. கிருபையின் மேல் கிருபை, கிருபை மேல கிருபை, கிருபையை அடுக்கி வச்சு அதுக்கு மேல கிருபை, அதுக்கு மேல கிருபை, அதுக்கு மேல நீங்கள் பொங்கி வழியிறத்தக்கதான கிருபையா உங்களுக்கு கொடுக்குறாரு. ரொம்ப முக்கியம். சாதாரணமா கேட்டுக்கணும். ஆத்தமுள்ள தேவன்னு ஜோ முடிஞ்ச உடனே முடியல, நல்லா கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, டப்புன்னு போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், அமுக்கி குலுக்கி எங்களை பெருக செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஜனங்கள் லிமிட்டடா ஃபீல் பண்ணும்போது stretch them gently. When people are tired, renew strength. When people felt unsure, restore confidence of other. இதெல்லாம் எங்க வாழ்க்கையில செய்து முடிச்சதுக்காக நாங்க நம்புறோம். அதுதான் டெட்டிலிஸ்டாயின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். 5 மடங்கு பெரிய கிருபைய எங்கள் வாழ்க்கையில தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களோட கெப்பாசிட்டியை வித்தவுட் பிரஷரை எங்களை பெருசாக்குனதுக்காக ஸ்தோத்திரம், விசாலமாக்குனதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for the strength without strain and for the joy that comes without fear, O Lord. Grace is more than enough. It is finished, tetelestai. In Jesus' name, Amen. Amen. ஏசாயா 40:31 பாத்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு உங்க கேலண்டர்ஸ் வந்திருக்கு? கேலண்டர்ஸ்ல பாருங்க, ஏசாயா 40:31 இருக்கும். Those who hope in the Lord will renew your strength. நான் சொல்றேன், you will renew your strength. உங்கள் பலன் புதுப்பிக்கப்படும். You will soar on wings like eagles. உயரத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது ஆணவம் விட்டு ஆடாம அப்படியே அமைதியா இந்த காற்றையும் அந்த வாழ்க்கையும் அனுபவிச்சு ருசிச்சு பறந்துகிட்டே இருப்பீங்க. கர்த்தர் நல்லவர். அதனால இன்னைக்கு don't shrink back. உங்களையே நீங்க மட்டப்படுத்தாதீங்க. Don't think you are carrying too much. ரொம்ப அதிகமா நீங்க தாங்கிட்டு இருக்கீங்க, தூக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. கிருபையினால தாங்குங்க. நீங்கள் பலப்படுத்தீர்கள். நீங்கள் you are strengthened. அதுதான் டெட்டிலிஸ்டாய். கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். God bless you. Have a great day. You're a blessing. Loads and loads of blessing. Amen. இன்னைக்கு நம்ம பைபிள் ஷேர் பண்ணுவோம். அந்த பைபிள் இது பண்ணுவோம். அந்த பிக்சர் பாருங்களே, அப்படியே அடுக்கடுக்கா கப்பா இருக்கும். அதெல்லாம் உங்களோட பாத்திரம் நினைச்சுக்கோங்க. உங்க கெப்பாசிட்டி முடிஞ்சு எவ்வளோ கெப்பாசிட்டி இருந்தாலும் அவரோட கிருபை ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். நித்திய வரை ஊற்றப்பட்டு இருக்கும். உங்களுக்கு கிருபைக்கு எண்டே இல்லை. உங்களுக்கும் எண்ட் காடே கிடையாது. போயிட்டே இருக்கும். பெருகுவீர்கள், விசாலமாக்குவீர்கள். உங்கள் கையின் பிரயாசங்கள் விசாலமாக்கப்படும். நீங்க அமுக்கி குலுக்கி அநேக தேசங்களுக்கு கொடுப்பீங்க. கர்த்தர் உயர்த்தி செய்வார். ஆமென். எப்படின்லாம் தெரியாது, அதுதான் கிருபை. எப்படின்னு தெரியாம இருக்கிறதான் கிருபை. எப்படி சாத்தியம்ன்றது தேவையே இல்லை. அவர் சொன்னார்,
அவர் சொன்னது நிமித்தமாய் அவர் செய்வார். Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God bless you guys. Have a great day. சோர்ந்து போகாதீங்க. I know it's frustrating at times. மாம்ச முயற்சி யாருப்போ பிரயோஜனம், ரொம்ப எஃபர்ட் போட்டு வீண் போனதெல்லாம் பார்க்குறாரு. He sees what you have been through. நீங்க நெருக்கப்பட்டும் போது அவரும் நெருக்கப்பட்டார். So don't think that God cannot understand you. When you were broken, he was also there with you. So he understands you perfectly. என்னன்னா அவர் என்ன செய்யறாரு? அவரோட கிருபை அனுப்புறாரு. அவர் முடித்த பலன்கள் எல்லாம் நீங்க அனுபவிக்கும்படி அவர் பண்றாரு. அவர் உங்களுக்காக லோட இழுத்துட்டு போறாரு. அவர் உங்களுக்காக எந்த முயற்சியை நீங்க பண்ணீங்களோ அவரே அந்த முயற்சியை செய்யறாரு. அது நிமித்தமாய் பெறுவீர்கள். சிருஷ்டி கர்த்தரே உங்களுக்காக பண்ணும்போது என்னங்க வாழ்க்கையில வேற என்னங்க தேவை? கர்த்தர் உங்களோட இருப்பார். God bless you. Have a great day. You're blessed.